இன்றைக்கி என்ன வீடியோ அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் தாங்க. சுடிதார் தைக்கிறதுக்கான மெட்டீரியல் கலெக்ஷன் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் பியூர் காட்டன் மெட்டீரியல் செம்ம ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லைங்க. என்ன தான் நம்ம ஃப்ராக்ரியாக இல்லை டிசைனாக போட்டாலும் அந்த காட்டன் அப்படிங்கிறது வேர்ட்ஸால் சொல்லக்கூடாது. அது நம்மளோட ஃபீல். அந்த ட்ரெஸ் போடும்போது தான் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காட்டன் தான் சம்மருக்கு ஏற்ற பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு சொட்டாகும் போதெல்லாம் பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது காட்டன் மெட்டீரியல் கொடுக்குறவங்களுக்கு. ஒரு 5 ட்ரெஸ் மெட்டீரியல் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. எல்லாமே பியூர் காட்டன். இதோட ரேஞ்சஸ் என்னன்னு கெஸ் பண்ணிங்களா? இதோட ரேஞ்சஸ் ரொம்பவே கம்மியான ஒரு ரேஞ்சஸில் உள்ளது மட்டும்தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டியை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி பியூர் காட்டன். இதோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா 550 தாங்க. 550 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மெட்டீரியல் எடுக்கலாம். உங்களுக்கு பேண்ட்டு, ஷாலு, டாப் மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்து செட்டாக வந்துருக்குங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டாப் 2.5 மீட்டர் இருக்குது, ஷால் 2 மீட்டர்ஸ் இருக்குது, பேண்ட் கிளாத் 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. அதனால மெட்டீரியல் நீங்கள் அளவு பத்தும் பத்தாது, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறோம் ஒல்லியாக இருக்கிறோம் அது மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். எல்லாருமே 3/4 வைக்கிற அளவுக்கு, ஹேண்ட்ஸ் வைக்கிற அளவுக்கு லென்த்தாகவே இருக்குதுங்க மெட்டீரியல். என்கிட்ட ஹேஷ்டேக் வந்து இப்போதைக்கு 5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 550 ரேஞ்சஸ்க்கு ஒரு 80 to 70 கலெக்ஷன் கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் அவைலபிள் கலெக்ஷன் என்னதுன்னு நீங்கள் 70 கலெக்ஷன் கிட்டே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். மொத்தான கலெக்ஷனுங்க. இப்போது என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அதை மட்டும் நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ்டாக் இருக்கிற கலெக்ஷன் மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காட்டன் பார்த்தீங்களா, பிளாக் கலர் த்ரெட் ஒர்க் வச்சு ஹைலைட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நெக் பாட்டன் தான். எல்லாமே எம்ப்ராய்டிங் ஒர்க் தாங்க பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் நெக் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. இதோட கலர் காம்பினேஷனும் சொல்லவே வேண்டாம். ஒயிட் கலர், ஒயிட் வித் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை லைட் கிரேயில் ஃப்ளவர் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்காங்க. இதோட ஷால் வந்து கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல்லுமே இந்த பிளாக் கலர் பிரிண்ட் டிசைன்ஸ் தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. இது பேண்ட்டும் கிரே கலருங்க. பிளாக் கலர் டாட்டாக அந்த பிரிண்ட் மட்டும் வருது. இது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ். சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. கிளாத்தும் சூப்பராக இருக்குது. எல்லாமே பியூர் காட்டனுங்க. நெக்ஸ்ட்டு அப்படி பியூர் பிளாக். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னோடய ஃபேவரட் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் சாண்டல் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு த்ரெட்டை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. அந்த பிளாக்கோட இந்த சாண்டல் காம்பினேஷனும் ரொம்ப அழகு தான். அதில் பார்டர் மாதிரி த்ரெட் வச்சு கீழேயும் கொடுத்துருக்காங்க. டாப்போட கீழேயும் இதுதாங்க நெக் டிசைன். இது ஷால் எல்லாமே ஃப்ளவர் பிரிண்ட் வந்துட்டு. பேண்ட் வந்து பிளைன் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட். தேர்ட் செட். இது ஒரு ஆஃப்டர் கிரே கலர் அப்படின்னு சொல்லலாம். நெக்கில் பார்த்தீங்களா டிசைன்ஸ் ஹெவியாக இருக்குது. எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். டிசைன்ஸ் நெக் பேட்டர்னுமே எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் த்ரெட்டுனால எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாத் சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கு பேண்ட்டு ஒயிட்டில் வந்துட்டு ஒயிட் கலரில் பிரிண்ட் பண்ண மாதிரி கிரே கலர் ஒர்க் இருக்குது. அதே தான் ஷாலும் அந்த கோல்டனும் கிரே மாதிரி ஒயிட் கலரில் பிரிண்டிங் வந்துட்டு ஃப்ளவர் டிசைன்ஸ். இது ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. நல்லா லைட் கலராகவும் இருக்குது. 4th ஒன் நல்ல மெரூன் கலர் அப்படின்னே சொல்லலாம். இதோட ஹைலைட்டும் இந்த நெக் பேட்டர்ன் தான். கோல்டன் ஜரி த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல அதை வச்சு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மாங்காய் டிசைன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த கலர் பேட்டர்ன் கூட. இதோட பேண்ட்டு, இது பேண்ட்டுன்னா இது ஷால். ஆனால் ஒரு கான்ட்ராஸ்டாகவே இருக்குதுங்க. இது ரெட் வித் மெரூன் சொல்லுவோம்ல. ரெட்டுன்னு சொல்ல முடியாது, மெரூனும் சொல்ல முடியாது, அது மாதிரியான கலர். இதில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஒரு 3 ஒர்க் வச்சுருக்காங்க. ஒரு லேஸ் வச்சுட்டு சுற்றி நெக் பேட்டர்ன் ஒரு எம்ப்ராய்டிங் மாதிரி ஒரு சின்ன லேஸும் கொடுத்துருக்குறாங்க. ஷால்
ஃபேண்ட் வந்து பிளைனாக மெரூன் வந்துருக்கு. ஹாட் ஷாலில் வந்து மெரூன் கலரில் ஃப்ளவர் பிரிண்டிங் வந்துருக்கு, ஒரு ஷாண்டல் மாதிரி. இதுவும் சூப்பராக இருக்குதுங்க. நான் உங்ககிட்ட இப்போதைக்கு 5 மெட்டீரியல் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் அவைலபிள் கலெக்ஷன் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். 70 to 80 பீசஸ் கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குதுங்க. நீங்கள் யாருக்காவது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அவைலபிள் கலெக்ஷன் சென்ட் பண்ணுறேன். இதோட ரேட் 550 மட்டுமே. ஷிப்பிங் வந்து ஃப்ரீ தான். இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே கேட்டாலும் ஷிப்பிங் ரேட் எக்ஸ்ட்ரா வாங்க போகுதுங்க. 550க்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குதுங்க.